ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். இப்போ சீசன் 7 வீடியோக்கள் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 4th வீடியோ. இந்த வீடியோக்களில் நம்ம எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றேன். நான் ஏற்கனவே பிகினிங் ஸ்டேஜில் எப்படி கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உள்ள வீடியோக்கள் நான் நிறையா போட்டுட்டேன். அதாவது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். இப்படி உள்ள கான்வர்சேஷனுக்குள்ள வீடியோக்கள் நிறையா போட்டுட்டேன். அதுக்குள்ளே லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதையும் பழகிக்கோங்க. நம்ம அந்த ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள பேச்சுகள்லேருந்து அதுக்கு அடுத்தும் பேசணும் இல்லையா? அதைத்தான் இந்த சீசன் 7 பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்குள்ள லெசனில் கொஞ்சம் கான்வர்சேஷனல் ஃப்ரேசஸை பார்ப்போம். அட்ராக்டிவ், வெரி காமன்லி யூஸ்டு ஃப்ரேசஸ் பை நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். இதை போட்டு பேசினோம்னா இங்கிலீஷ் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஃப்ரேசஸ்லாம் பழகிக்கிட்டிங்கன்னா தீஸ் வில் என்ரிச் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதனால் இப்படி உள்ள ஃப்ரேசஸும் பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்குள்ள லெசனை பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Some conversational phrases. First phrase is so much so. So much so. எந்த அளவுக்கு என்றால் அப்படின்னு அர்த்தம். மிகவும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். She was passionate about a job. அவளுக்கு அவளுடைய ஜாப் மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். She was passionate about a job so much so that she often worked late into the night. அடிக்கடி அவள் ராத்திரி ரொம்ப நேரம் வேலை செய்வா. அவ்வளவு தூரத்துக்கு அவளுக்கு அவளுடைய ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. She was passionate about a job so much so that she often worked late into the night அப்படின்ட்டு. So the phrase so much so is used to emphasize a statement. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறோம், அதுக்கு அழுத்தம் கொடுக்கறது. is used to emphasize a statement indicating that something is true to a high degree or extent. அதிக அளவுக்கு அது இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி அந்த so much so அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். The movie was captivating so much so that I lost track of time. அந்த மூவி அவ்வளவு தூரத்துக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருந்தது. So the movie was captivating so much so that I lost track of time. எனக்கு டைம் போனதே தெரியலை, அவ்வளவு தூரத்துக்கு அது ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருந்தது அப்படின்ட்டு. The movie was so captivating. The movie was captivating so much so that I lost track of time அப்படின்னு சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். The next conversational phrase is what the heck. What the heck அப்படிங்கிறது ஒரு கலோக்கியல் எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு கொச்சையான எக்ஸ்பிரஷன். இது ஸ்போக்கன் இங்கிலீஷில் தான் பேச முடியும். இது ரிட்டன் இங்கிலீஷில் எழுத முடியாது. வாட் த ஹெக் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, திஸ் ஃப்ரேஸ் இஸ் an informal and slightly milder version of what the hell அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபார்மலாக உள்ளது, அதாவது சாதாரணமாக ஒரு ஃபார்மலாக இல்லாத சுச்சுவேஷனில் பேசக்கூடியது. இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ்னால் ஒரு ஆச்சரியத்துக்கு, கன்ஃபியூஷன் ஒரு குழப்பமாக உள்ள சூழ்நிலையில், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆர் டிஸ்பிலீஃப். ஃப்ரஸ்ட்ரேஷன்னா ஒரு ஏமாற்றமாக உள்ளது, டிஸ்பிலீஃப்னா அதுவுமே ஒரு அவநம்பிக்கையாக உள்ள இடத்துல சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணுறது வாட் த ஹெக் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். வாட் த ஹெக் இஸ் கோயிங் ஆன், ஒய் இஸ் தேர் சோ மச் நாய்ஸ் அப்படின்ட்டு. வாட் த ஹெக் இஸ் கோயிங் ஆன் ஹியர், இங்கே என்ன அப்படி நடக்குது, குழப்பம் நடக்குது. வாட் த ஹெக் இஸ் கோயிங் ஆன் ஹியர், ஒய் இஸ் சோ மச் நாய்ஸ், எதனால இவ்வளோ சத்தம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. வாட் த ஹெக் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கலோக்கியல் ஃப்ரேஸ் இது மாதிரி உள்ளது என்னென்னா ஹெல் அ லாட். ஹெல் ஆஃப் அ லாட்னு சொல்லலாம், இல்லாட்ட ஹெல் அ லாட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஹெல் அ லாட் அதனுடைய மீனிங் என்னென்னா, திஸ் ஃப்ரேஸ் இஸ் அ கலோக்கியல் வே ஆஃப் சேயிங் எ கிரேட் டீல் ஆர் அ லார்ஜ் அமௌண்ட், ரொம்ப ஜாஸ்தியாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். It emphasizes a significant quantity
ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங். ஒரு குவான்டிட்டியில் அளவில் ஜாஸ்தி உள்ளது இல்லாட்டா ஒரு அப்படி உள்ளதுக்கு இந்த ஹெல் அ லாட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஐ ஹாவ் அ ஹெல் ஆஃப் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ பிஃபோர் த டெட்லைன். டெட்லைன் அந்த நேரம் முடிகிறதுக்குள்ள ஐ ஹாவ் அ ஹெல் அ லாட் ஆஃப் ஒர்க், ரொம்ப ஜாஸ்தியாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் அ ஹெல் அ லாட் ஆஃப் ஒர்க் பிஃபோர் த டெட்லைன் அப்படின்ட்டு. இப்படி 2 கலோக்கியல் ஃப்ரேசஸை பார்த்துட்டோம். இது வந்து கான்வர்சேஷனல் இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணணும், இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷனல் ஃப்ரேசஸ் கிவ் இட் அ ஷாட். கிவ் இட் அ ஷாட்னா இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். கிவ் இட் அ ஷாட், என்கரேஜிங் சம்ஒன் டு ட்ரை சம்திங் ஆர் கிவ் சம்திங் அ ட்ரை. அதாவது அவங்கள உற்சாகப்படுத்துறது, இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ கிவ் இட் அ ஷாட். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஏ அண்ட் பி 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏ சொல்கிறாரு, ஐ ஹவ் நெவர் பிளேட் கிட்டார் பிஃபோர். இது வரைக்கும் நான் கிட்டார் வாசித்ததே கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு பி சொல்கிறாரு, வெல் ஒய் நாட் கிவ் இட் அ ஷாட். ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? வெல் ஒய் நாட் கிவ் இட் அ ஷாட், யூ மைட் டிஸ்கவர் அ நியூ பேஷன். இது ஒரு இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கிவ் இட் அ ஷாட்னா கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். கிவ் இட் அ ஷாட்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் நோ பிரெய்னர். இட்ஸ் நோ பிரெய்னர்னா ஒரு ரொம்ப சாதாரணமாக உள்ளதான், ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து செய்ய வேண்டிய காரியம் இல்லை, ரொம்ப சிந்திக்க வேணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக உள்ளது தான் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் நோ பிரெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ரெஃபர்ஸ் டு யர் டெசிஷன் ஆர் சாய்ஸ் தட் இஸ் வெரி ஈஸி ஆர் ஆப்வியஸ். ரொம்ப வெளிப்படையாக உள்ளது, ஈஸியாக உள்ளது அந்த டெசிஷன், அந்த தீர்வு காண்றது, அல்லாட்டா அந்த சாய்ஸ், அதை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ரிக்வயரிங் லிட்டில் ஆர் நோ தாட். ரெஃபர்ஸ் டு யர் டெசிஷன் ஆர் சாய்ஸ் தட் இஸ் வெரி ஈஸி ஆர் ஆப்வியஸ், ரிக்வயரிங் லிட்டில் ஆர் நோ தாட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஏ அண்ட் பி. ஏ சொல்கிறாரு, ஷுட் வி ஆர்டர் பீட்சா ஃபார் த பார்ட்டி. பீட்சா ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. பி சொல்கிறாரு, டெஃபினெட்லி இட்ஸ் அ நோ பிரெய்னர். அது ஒன்றும் பெரிய சிந்திச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ நோ பிரெய்னர் பிகாஸ் எவ்ரி ஒன் லவ்ஸ் பீட்சா. எல்லாருக்கும் பீட்சா பிடிக்கும், அதனால் அதை பற்றி யோசித்து ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் அ நோ பிரெய்னர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேசஸ் ஐ எம் ஆல் இயர்ஸ். இயர்ஸ்னா காது. ஐ எம் ஆல் இயர்ஸ்னா நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கவனமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஐ எம் ஆல் இயர்ஸ் அப்படிங்கிறது. மீனிங் வந்து எக்ஸ்பிரஸிங் ஃபுல் அட்டென்ஷன் ஆர் வில்லிங்னஸ் டு லிசன் டு வாட் சம்மன் ஹேஸ் டு சே. அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதை சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல வர்றதை சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸு ஏ அண்ட் பி. ஏ சொல்கிறாரு, ஐ ஹவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ் வித் யூ. உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பி சொல்கிறாரு, ஐ எம் ஆல் இயர்ஸ். நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கவனமாக கேட்குறேன். ஐ எம் ஆல் இயர்ஸ். வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் ஆல் இயர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃப்ரேசஸ் தட்ஸ் அ $1 million கொஸ்டின். தட்ஸ் அ $1 million கொஸ்டின் அப்படிங்கிறது. This is used to refer to a difficult or crucial question without a straightforward answer. ஒருத்தர் ஒன்று கேட்குறாரு, அது கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, கஷ்டமான கொஸ்டினாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அப்போ இதை சொல்லலாம். ஸோ தட்ஸ் அ $1 million கொஸ்டின் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் கொடுக்காம நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் இப்படி சொல்கிறது தட்ஸ் அ $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஒரு சிமிலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ அதுக்கு வந்து தட்ஸ் அ டஃப் கொஸ்டின், ரொம்ப டஃப் கொஸ்டின், ஓ தட்ஸ் அ டஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ட்ரிக்கி ஒன், ஓ இட்ஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். யூ டோன்ட் நோ த ஆன்சர் இல்லையா, அதனால் இல்லாட்டா யூ டோன்ட் வாண்ட் டு டெல் த ஆன்சர். யூ டோன்ட் நோ த ஆன்சர் ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு டெல் த ஆன்சர். அப்போ வந்து இட்ஸ் அ $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். when asked about the future of the company, அந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது தி எக்கனாமிஸ்ட் replied. எக்கனாமிஸ்ட்னா பொருளாதார நிபுணர்
ரிப்ளை பண்ணுறாரு. எப்படி ரிப்ளை பண்ணுறாரு? தட்ஸ் அ $1 million கொஸ்டின். தேர் ஆர் ஸோ மெனி வேரியபிள்ஸ் அட் பிளே. அந்த கம்பெனி நல்லா ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தட்ஸ் அ $1 million கொஸ்டின். அதாவது சர்ப்ரைஸ், அது வந்து கஷ்டமான கேள்வி, இது கஷ்டமான கேள்வி. தட்ஸ் அ $1 million கொஸ்டின். தெர் ஆர் ஸோ மெனி வேரியபிள்ஸ் அட் பிளே. எத்தனையோ வேரியபிள்ஸ், எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் சொல்ல முடியும், நேரடியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது. தட்ஸ் அ $1 million கொஸ்டின் அப்படிங்கிறாரு. ஏ அண்ட் பி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏ சொல்கிறாரு, ஐ ஹர்ட் யூ ஆர் பிளானிங் அ சர்ப்ரைஸ் ஃபார் சாராஸ் பர்த்டே. வாட் இஸ் இட்? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சாரா பர்த்டேக்கு, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு விரும்பலை, அதுக்காண்டி என்ன சொல்கிறீங்க? தட்ஸ் அ $1 million கொஸ்டின். அது வந்து $1 million கொஸ்டின். இஃப் ஐ டெல் யூ நவ் இட் ஒன்ட் பி அ சர்ப்ரைஸ் எனிமோர். இப்போ சொல்லிட்டோம்னா அது சர்ப்ரைசிங்காக இருக்காது, ஆச்சரியமாக இருக்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கேட்டது வந்து இட்ஸ் அ $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து த பால் இஸ் இன் யோர் கோர்ட். த பால் இஸ் இன் யோர் கோர்ட். பந்து உங்கள் கோர்ட்டில் உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு வந்து நீங்கள் தான் அடுத்து சொல்லணும். த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இதனுடைய சிமிலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் யோர் மூவ். நீங்கள் உங்களுடைய மூவ் தான் அடுத்து. த டெசிஷன் இஸ் யோர்ஸ். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். யூ ஹாவ் கண்ட்ரோல். உங்கள்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது. த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்கிறது. இண்டிகேட்ஸ் தட் இட்ஸ் நவ் someone else's turn to take action or make a decision. இப்போ வந்து உங்கள் முறை, நீங்கள் தான் அதனுடைய ஆக்ஷன் வந்து என்ன எடுக்கணும், அந்த டெசிஷன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது, அதாவது எடுக்க வேண்டியது உங்கள் முறை. இப்போ என்னுடைய இது முடிஞ்சு போச்சு, இது உங்கள் முறை அப்படின்னு சொல்கிற மாதிரி. த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஆஃப்டர் த ஜாப் இன்டர்வியூ தி ரெக்ரூட்டர் டோல் த கேண்டிடேட்டை சொல்கிறாரு ரெக்ரூட்டர், அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் உள்ளவர். we have reviewed your application. உன்னை அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டோம். now the ball is in your court. இப்போ நீ தான் சொல்லணும். we are waiting to hear if you accept a job offer. ஜாப் கொடுக்குறத நீ அக்செப்ட் பண்ணுறியா இல்லையாங்கிறது நாங்கள் வந்து கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவன் செலெக்ஷன் ஆனது தான், நாங்கள் ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டோம், இனி வந்து நீ தான் டிசைட் பண்ணணும். த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த பால் இஸ் இன் யோர் கோர்ட்னா எங்கள் இது முடிஞ்சு போச்சு, நீங்கள் உங்கள் முறை இப்போ சொல்ல வேண்டியது, எடுக்க வேண்டியது முடிவு அப்படின்னு சொல்கிறது. த பால் இஸ் இன் யோர் கோர்ட்டுன்ட்டு. எப்படி 10 நைஸ் அட்ராக்டிவ் ஃப்ரேசஸ் நம்ம பார்த்துட்டோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸு இப்படி உள்ள ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. அதனால் உங்கள் இங்கிலீஷ் வந்து நேச்சுரலாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இதை மாதிரி உள்ள ஃப்ரேசஸை நிறையா சொல்லி கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பேச கற்றுக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. If you like this video, you please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.